என்ன பலன்ன்றத பார்க்கலாமா? இப்போ நம்ம தேங்காய் சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினம் வந்துட்டு கொஞ்சூண்டு தேங்காய், சும்மா ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காய் துண்டை பச்சையாக மென்று சாப்பிட்றதுனால என்ன கிடைக்குது நம்ம உடம்புக்குன்னா, அதில் உள்ள நல்ல கொழுப்பெல்லாம் கெட்ட கொழுப்புக்களை கரைச்சிட்டு மூளை மற்றும் இதயத்தோட செயல்பாட்டு ரொம்ப அதிகமாக செயல்படுற மாதிரி செய்யுமா. அதுக்கப்புறமா கேரட்டு சாப்பிட்றப்ப கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால அது கண் பார்வைக்கு மட்டும் இல்லை, உடலுக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்குமா கேரட் சாப்பிட்டிங்கன்னா. அதுக்கப்புறமா தக்காளியை சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற அமிலத்தன்மை என்ன பண்ணுதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாக அது நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய விதமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குமா. புற்றுநோய் தடுக்கக்கூடிய சக்தி தக்காளிக்கு இருக்காம். அது மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்க கொழுப்பை எல்லாம் கூட கரைச்சிடுமா. இதெல்லாம் நான் சும்மா என்ன காய் சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் பீட்ரூட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீட்ரூட் சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா, உடம்புல இருக்க ரத்தத்தோட அளவை அதிகம் பண்ணுதாம். நம்ம ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க பீட்ரூட்டை சாப்பிட்லாமா. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், எனக்கு ஹீமோகுளோபின் 7.5 8 அப்படி தான் வருது எப்போ எடுத்தாலும். எனக்கு இந்த மாதிரி தான் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இதே நம்ம யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க வீடியோ, பீட்ரூட்டு 1 கப்பு, மாதுளம்பழம் 1 கப்பு, அப்புறம் கேரட் 1 கப்பு, ஒரு 3-4 டேட்ஸு, இது ஒரு ஆளுக்கு இருக்கிற அளவு. இதை நம்ம மிக்சியில் 1 கிளாஸ் தண்ணியை போட்டு அரைச்சிட்டு அப்படியே குடிக்கணும். அப்படியே குடிக்க பிடிக்கலன்னா வேறு வழி இல்லை, நம்ம அதை வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்து சாறு எல்லாத்தையும் அதுக்கப்புறமா குடிக்கலாம். இது ரத்தத்தை ஹீமோகுளோபின் அளவு அதிகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 1 வாரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 1 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறமா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோவிலேயே நான் காமிக்கிறேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய ப்ளட் டெஸ்ட் ஹீமோகுளோபின் அளவும் சாப்பிட்டதுக்கப்புறமா இருக்கிற ஹீமோகுளோபின் அளவும் எவ்வளோ இருக்குன்றத நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காமிக்கிறேன். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப செலவும் கிடையாது, ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி 2 வேளையுமே முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் கேப் விடுங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க. அப்போ தான் அது நம்ம உடம்புல போய் நல்லா வேலை செய்யுமா. மறக்காமல் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஹீமோகுளோபின் ஏறி இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு ஆதாரத்தோட 1 மாதம் கழித்து காமிக்கிறேன். 1 மாதம் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.